வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் தானியேல் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஜோசப் சகாயராஜ் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அளித்திருக்கிற அன்போடு அழைக்க கூடியுள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த அன்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் நாம் தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தோடு நிறுத்தினோம். தானியேலிடத்தில் கேப்ரியேல் தூதன் பேசின ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 14ஆம் வசனத்திலிருந்து தொடர்கின்றோம். இது 71வது வாரம் 14ஆம் வசனம். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். இவ்வசனத்தில் கடைசி நாட்களில் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் பற்றி நாம் சற்றே விளக்கமாக பார்க்க வேண்டும். சாதாரணமாக நாம் ஒவ்வொரு ஆண்டிலையும் டிசம்பர் மாதத்துல இந்த வார்த்தைகளை சொல்லுவது வழக்கம். நாம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்று கூறுவது வழக்கம். வேதாகமத்தின்படி 3 யுகங்கள் உள்ளன என்பதையும் நாம் அறிவோம். ஆதாம் தொடங்கி மோசே வரையில் பிதாக்களின் யுகம், மோசே தொடங்கி இயேசு கிறிஸ்து வரையில் மோசேயின் யுகம், இயேசு கிறிஸ்து தொடங்கி உலகத்தின் முடிவு வரையில் கிறிஸ்துவின் யுகம். இவற்றில் அந்தந்த யுகத்தின் கடைசி நாட்கள் என்பது அந்தந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்கும் காலத்திற்கு முந்தைய சில ஆண்டுகளை குறிப்பதாக இருக்கிறது. தானியேல் கண்ட இந்த தரிசனம் மோசேயின் யுகத்தில் நிகழ்ந்தது. எனவே இவ்வசனத்தில் உள்ள கடைசி நாட்கள் என்ற வார்த்தை மோசேயின் யுகத்தின் கடைசி நாட்களை குறித்தது என்று நாம் முடிவு செய்யலாம். இந்த தானியேலின் தீர்க்கதரிசனம் எழுதப்படுவதற்கு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் இதை பற்றி பின்வருமாறு எழுதினார். ஏசாயா 2:1-2 வசனங்கள் இருக்குது. ஆமோசின் குமாரனாகி ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஜாதிகள் என்பது மக்கள் இனங்களை குறிக்கிறது. ஆக இந்த கடைசி நாட்கள் என்பது எது என்று பார்க்கும்போது மோசேயின் யுகத்தின் கடைசி நாட்கள், கிறிஸ்துவின் யுகத்தின் தொடக்க நாட்கள். தூதன் தானியேலிடம் வந்த நோக்கமாக என்ன சொல்லுகிறான்? மேலே கூறப்பட்ட கடைசி நாட்களில் தானியேலின் ஜனங்களுக்கு, அதாவது தேவ ஜனங்களுக்கு நடக்கவிருப்பது என்ன என்பதை கூறுவதற்காக தூதன் தானியேலிடம் வந்ததாக சொன்னான். இந்த தீர்க்கதரிசனம் எப்போது நிறைவேறும் என்று சொன்னான் தூதன்? இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்று தூதன் தானியேலிடம் கூறினார். எனவே இந்த தரிசனத்தின் நிகழ்வுகள் படிப்படியாக நிறைவேறும். ஆனாலும் இவைகளின் முழு நிறைவேற்றத்தை காணும் வரை தானியேல் உயிரோடு இருக்கப் போவதில்லை. அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு இவற்றை அறிவிக்கவே இந்த தரிசனம் தானியேலுக்கு அருளப்பட்டது. இதை குறித்து 12ஆம் அதிகாரத்திலே நாம் விரிவாக பார்ப்போம். அடுத்ததாக இந்த அதிகாரத்திலே 4வது உட்பிரிவு, தரிசனத்தில் தானியேல் திடப்படுத்தப்படுதல். 15-21 வரைக்கும் உள்ள வசனங்கள் இந்த தரிசனத்தில் தானியேல் திடப்படுத்தப்படுதல் என்பதில் தான் அடங்குகிறது. 15ஆம் வசனம் கூறுகிறது, அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். தூதன் பேசிய போது தானியேலுக்கு நடந்தது என்ன? தானியேல் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பார்த்து பேச்சற்று போனார். அவர் தமக்கு கிடைத்த தகவல்களால் மூழ்கடிக்கப்பட்டார் அல்லது மேற்கொள்ளப்பட்டார். ஓவர்வெல்ம்ட் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு தகவல்கள் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன. அவரது ஜெபத்திற்கு பதிலளிக்கப்பட்ட விதமானது அவர் எதிர்பார்த்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. பரலோகத்திலிருந்து வந்த மனித ரூபம் கொண்ட தூதனின் தோற்றமும்
அவனது கம்பீரமும் தானியேலை திகைக்க செய்தது. அந்த தூதன் தானியேலின் ஜெபத்துக்கு பதிலளிக்கவே தான் வந்ததாக கூறினான். தானியேல் எதிர்காலத்தை மதிக்கவும் தகவல்களால் திகைப்படையும் போதிய அளவுக்கு முக்கியமான வெளிப்பாடுகள் தரப்படவிருந்தன. அதனால் இந்த தூதன் பேசிய போது தானியேல் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பார்த்து பேச்சிட்டு போனார். 16ஆம் வசனம். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுக்கள் புரண்டன, பலனற்று போனேன். தரிசனத்தில் தூதன் தானியேலுக்கு செய்தது என்ன? அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான் என்று வசனம் கூறுகிறது. இந்த குறிப்பு நிச்சயமாக எந்த சந்தேகத்திடமின்றி மனித வடிவில் வந்த காபிரியல் தூதன் தானியேலுக்கு தோன்றியதை சுட்டி காண்பிக்கிறது. ஆனாலும் தானியேல் இதை எழுதும் போது ஏன் அந்த தூதனுடைய பெயரை குறிப்பிடாமல் இருந்தான் என்பது நமக்கு தெரியாது. அவர், அதாவது தானியேல் தூதன் இப்போது தீர்க்கதரிசியை அணுகியதால் அந்த தூதன் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டானா என்பது பற்றியும் எந்த குறிப்பும் இல்லை. மனிதனின் சாயலாகிய ஒருவன் வந்தான் என்றுதான் சொல்லப்படுகிறது. தூதனுடைய தோற்றத்தின் விளைவையும் தானியேல் பற்றிய அவனது வார்த்தைகளையும் பார்க்கும்போது அவன் முதலில் தானியேலுக்கு தோன்றிய பிரமிப்பு மற்றும் திகைப்பு ஆகியவற்றை நீக்கினான். தானியேலை அந்த தூதன் ஒரு மனித ரூபத்தில் அணுகி அவரது உதடுகளை தன் கைகளினால் தொட்டான். இந்த செய்கை அவர் பேச வேண்டும் என்பதற்கான அறிகுறியாக அல்லது பேசுவதற்கு அவருக்கு ஒரு வல்லமை வழங்குவதாக இருந்தது. இதே போன்ற ஒரு சம்பவம் எசையாவுக்கு கூட நடைபெற்றது. எசையா 6ஆம் அதிகாரத்துல 6:7 அதை வாசிக்கிறோம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்து புரட்டால் ஒரு நெருப்பத்தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இப்ப தானியேல்கிட்ட வருகிறோம். மறுபடியும் தானியேலை தூதன் தானியேலுடைய வாயிலை தொட்ட போது உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி. இப்போது தானியேலின் பயம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. அவரால் இப்பொழுது பரலோக தூதனிடம் உரையாட முடிந்தது. என்ன சொல்றார் முதல் வார்த்தையாக தானியேல்? என் ஆண்டவனே. மரியாதைக்குரிய வகையில் குறிப்பிடும் சொல்லாக இது இருந்தது. இது ஒரு பொதுவான சொல்லாக இருக்கிறது. முதலாளிகள், நில உரிமையாளர்கள், கடையின் ஓனர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனர்கள், நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பொதுவாக ஒருவர் தம்மை காண்டு உயர்ந்த நிலையில் இருப்பவரை குறிப்பிட பயன்படுத்த ஒரு வார்த்தையாக, மதிப்புமிக்க சொல்லாக இது இருந்தது. ஆண்டவனே என்ற வார்த்தை. இவ்விடத்தில் தேவதூதனை தானியேல் என் ஆண்டவனே என்று அழைத்தார். அடுத்த பகுதியை தான் ரொம்ப நல்லா கவனிக்கணும். தரிசனத்தால் என் மூட்டுக்கள் புரண்டன என்று தமிழ்ல இருக்கிறது. இவ்விடத்தில் மூல எபிரேய மொழியில் மை சாரோஸ் ஹவ் ஓவர்வெல்ம்ட் மீ என்றுதான் உள்ளது. மூட்டுக்கள் என்ற வார்த்தையெல்லாம் அங்க வரவே இல்லை. இது என் வருத்தங்கள் அல்லது வேதனைகள் என்னை மேற்கொண்டன என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மொழிபெயர்ப்பாளர் ஏன் இப்படி தவறாக மொழிபெயர்த்தார் என்று தெரியவில்லை. ஏனால் மூல எபிரேய மொழியில பார்க்கும்போது அங்கே செரே நெப்கோக்கு அலாய் என்ற வார்த்தை உள்ளது. அதற்கு அர்த்தம் என் வருத்தங்கள் என்னை மேற்கொண்டன. மூட்டுக்கள் புரண்டன என்ற வார்த்தையெல்லாம் இல்லை, அங்கே மூல எபிரேய மொழியில் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
என் மூட்டுக்கள் புரண்டன என்பது குறிப்பிட்ட உடல் பகுதியில் ஏற்படும் வேதனையை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆனால் இவ்விடத்தில் தானியேல் மூட்டுக்களில் மாத்திரமல்ல, தன் உடல் முழுவதிலும் வேதனையை உணர்ந்தார். எனவேதான் இதை நான் இப்படி வலியுறுத்துகிறேன். எபிரேயர்களை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறது. என் வேதனைகள், என் வருத்தங்கள் என்னை மேற்கொண்டன என்பதுதான் அங்கே சரியாக இருந்திருக்கு. இந்த ஓவர்வெல்ம்டு அல்லது மேற்கொண்டன, மூழ்கடித்தன என்ற வார்த்தை வேதனைகள் அவரை மூழ்கடித்ததை, அவரை மேற்கொண்டதை குறிப்பிடுவதாக உள்ளது. சிறை என்பது துக்கங்கள் அல்லது வேதனைகள் என்று குறிக்கும் வகையில் தான் வேதாகமத்தில் மற்ற இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறை என்ற வார்த்தை மூட்டுக்கள் என்பதை குறிப்பதாக பயன்படுத்தவே இல்லை. உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 4:19 இந்த வசனம் இருக்கிறது. பினெகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். இவ்விடத்தில் அந்த கர்ப்ப வேதனை என்பதற்கு இதே சிறை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடத்துல மூட்டுக்கள் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மாறாக அவர் உடல் முழுவதும் வேதனையை உணர்ந்தார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தரிசனத்தால் என் துக்கங்கள் என்னை மேற்கொண்டன என்பதே இவ்விடத்தில் சரியான மொழிபெயர்ப்பாகும். தொடர்ந்து வருகிற பலனற்று போனேன் என்ற வார்த்தையும் கூட இந்த கருத்தை ஆதரிப்பதாக தான் இருக்கிறது. ஏன்னா, தரிசனத்தால் என் துக்கங்கள் என்னை மேற்கொண்டன, இதனாலே நான் பலனற்று போனேன். அடுத்து 17ஆம் வசனம் இருக்கிறோம். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். இந்த முழு வசனமுமே தானியேல் தேவதூதனுடன் பேசினதாகவே உள்ளது. என் ஆண்டவனுடைய அடியேன் என்று யாரை குறிப்பிடுகிறார்? அவர் தன்னையே குறிப்பிடுகிறார். தேவதூதன் முன்னிலையில் தானியேல் தனது தாழ்மையான மற்றும் எளிமையான நிலை மற்றும் தன்னுடைய எளிமையான பதவியை ஒப்புக்கொள்பவராக காணப்பட்டார். இங்க பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதனை என் ஆண்டவன் என்றும் தன்னை ஆண்டவனுடைய அடியேன் என்றும் தானியேல் குறிப்பிட்டார். இது தூதனுக்கு முன்பாக தானியேல் தம்மையே தாழ்த்திய வகையை குறிப்பிடுவதாக இருக்கிறது. இனி என்னில் பலன் இல்லை என்ற சொற்றொடர். அடுத்து கிமு 740 ஏசாயா தரிசனம் கண்ட போது இதே பய உணர்வு அவருக்கும் ஏற்பட்டது. அதை குறித்து ஏசாயா 6:1-5 வசனங்களை வாசிக்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அதாவது 6 செட்டைகள். அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் மாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஆக அவர் பயந்து கோருகிறார், ஐயோ அதமானேன் என்று சொல்லுகிறார். இதே போன்றுதான் இங்கே தானியேலுக்கு அனுபவம் ஏற்படுகிறது. அடுத்தவர் சொல்றாரு, என்னில் மூச்சும் இல்லை. அதாவது அவர் முற்றிலுமாக மேற்கொள்ளப்பட்டு பணிந்திருந்தார். தேவ பிரசனத்திலிருந்து இறங்கி வந்த தூதனின் முன்னிலையில் தாம் பேச தகுதியற்று இருந்ததை தானியேல் உணர்ந்தார். தேவதூதன் தீர்க்கதரிசியிடம் வரவிருக்கும் விஷயங்களை சொன்னதும் தூதன் திரும்பி வந்து யூதர்களுக்கு எதிரான பெர்சிய ராஜாக்களின் கட்டளையை எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்க, தேவதூதர்கள் தேவனுடைய ஊழியர்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம். ரட்சிப்பை சுதந்திரிக்கப்பட்டவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் மூளை நொடிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? நிமித்தமாக
ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று நாம் யோசிக்கணும். எபிரேயர் 1:14. யூதர்களுக்கு எதிராக பெர்சியர் ராஜாக்களால் பல செயல்கள் நடந்திருந்தாலும் அவற்றை தேவன் அனுமதித்திருந்தார். ஒருவேளை தேவன் இப்பொழுது இந்த தூதன் வழியாக இடப்படவில்லை என்றால் இன்னும் பல கொடுமைகள் நடந்திருக்கும். தேவன் தமது நோக்கங்கள் என்ன என்பதை இப்பொழுது முழுமையாக காண்பிக்க போகிறார். அவற்றை பற்றிய ஒரு வரை குறிப்பை தான் இந்த தீர்க்கதரிசனங்கள் உருவாக்குகின்றன. இந்த சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளவற்றை படிப்பதில் நாம் அக்கறை கொண்டுள்ளோம். நாம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வர்றோம். ஏனென்றால் அவை, அதாவது சத்திய வேத வசனங்கள் நமது நித்திய சமாதானத்துக்கு உரியவை. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பொல்லாத ஆலோசகர்களும் சபையை துன்புறுத்தும்படி முயற்சியாக தோன்றும் போது நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்து மற்றும் அவருடைய வல்லமையுள்ள தூதர்கள் அனைவரும் நம்மை விரோதிப்பவர்களுக்கு எதிராக செயல்படுவதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இந்த பொல்லாத உலகில் பலர் நமக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. நேற்றைய தினம் கூட தஞ்சாவூர் பகுதியிலே என்று நினைக்கின்றேன், ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஊழியர், அது எந்த சபைன்னு தெரியல, ஆனால் கிறிஸ்துவ சொல்லுகிற ஒரு ஊழியர், அவர் வந்து RSS காரை துன்புறுத்தி கொண்டே இருந்திருக்கிறார். நேற்றைய தினத்துல நேற்று முன்தினமும் அந்த கட்டடத்தை இடிச்சு போட்டு நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நண்பர்கள் பலர் இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டா 1% கூட இருக்க மாட்டோம். 1% குறைவானவர்களாகத்தான் நம்ம இருப்போம். 900 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 900 கோடி மக்கள்ல எவ்வளவு பேர் நம்ம இருப்போம்? ஆக தேவனுடைய ஆலோசனை நிலைநிறுத்தப்படும். நாம் ஒவ்வொருவரும் சபையின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவே நம்மை நீதிமான்களாக நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். மேலும் ஜீவனிலும் மரணத்திலும் நியாய தீர்ப்பு நாளிலும் என்றென்றும் அவரே நமது நித்திய நம்பிக்கையாக இருக்கிறார். எனவே சபைக்கு துன்பம் ஏற்படுகிற சமயங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது 18-19 வசனங்களிலே, அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். மனுஷரூபமான ஒருவன் என்ற சொற்றொடர் யாரை குறிப்பிடுகிறது? இது அதே தூதன், அதாவது கபிரியேல் தூதன் மீண்டும் தானியேலை தொட்டு பேசியதை குறிப்பிடுவதாக இருக்கிறது. அதன் மூலம் அவர் மேலும் அமைதிப்படுத்தப்பட்டார். தானியேல் மீண்டுமாக அமைதிப்படுத்தப்பட்டார். மேலும் அவரது வலிமை புத்துயிர் பெற்றது. அவருடைய அச்சத்தை போக்குவதற்காகவும் முழு அமைதியுடன் அவர் தூதன் தரும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவரை தயார்படுத்துவதற்கு தூதன் மீண்டும் அவரிடத்தில் வந்தான். தூதன் தானியேலிடத்தில் என்ன கூறினான்? முதல் வார்த்தை என்ன? பிரியமான புருஷனே. தானியேல் தூதனால் இவ்வாறு அழைக்கப்படுவது இது முதன்முறை அல்ல, அநேக முறை அழைக்கப்பட்டிருக்கார். தானியேல் 9:23 கூட தூதன் தானியேலிடம் நீ மிகவும் பிரியமானவன் என்று கூறியிருந்தார். பயப்படாதே. தூதனின் முன்னிலையிலோ அல்லது அவன் என்ன சொல்ல போகிறானோ என்பது பற்றியோ தானியேல் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு தூதனின் வருகையில் ஒரு நல்ல மனிதனுக்கு அச்சம் தரக்கூடிய எதுவும் இல்லை. இருப்பினும் நாம் ஏற்கனவே எடுத்துக்காட்டுகளுடன் பார்த்தபடி திடீரென்று தூதன் தரிசனமானதால் தானியேல் பயப்படாது இருக்கும்படி இந்த வார்த்தையை தூதன் கூறினான். அடுத்ததாக என்ன சொன்னான் தூதன்? உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். 2 தடவை சொல்றான் திடங்கொள் இந்த வார்த்தை. இது பயமுறுத்தப்பட்ட நிலையில் உள்ள அல்லது தங்களுக்குள்ளாகவே பயம் கொண்டுள்ள மக்களை நோக்கி நாம் பேசுவது போன்ற ஊக்கமளிக்கும் வார்த்தைகள். நமக்கு கூட இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். நம்ம ஜெபம் பண்ண போறப்ப, பைபிள் ஸ்டடிக்கு போறப்ப, சில வீடுகள்ல ஏன்னா பயந்துருக்கிறா பிரதர், இது என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு தைரியம் ஊட்டுறோம், ஒரு கவுன்சிலிங். அந்த மாதிரி இங்க உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்று சொல்லுகிறார் தூதன்.
பயத்திற்கு அடிபணிய கூடாது என்று நாம் கூட பலருக்கு அறிவுறுத்துகிறோம். ஆபத்து, சிரமம் அல்லது சோதனையை எதிர்கொண்டு வெற்றி பெற தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்ததை அறிந்த போது அவனுக்குள் பய உணர்வு உண்டாயிற்று. அவன் தோட்டத்து மரங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 3:9-10 இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். பிரியமானவர்களே, வரலாறு முழுவதும் பார்க்கும்போது இந்த பயம் என்பது மனிதனை எந்த வகையெல்லாம் ஆட்டி வைக்கிறது என்பதை குறித்து நாம் பல விஷயங்களை சொல்ல முடியும். இங்கே அதெல்லாம் சொல்வதற்கு இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. ஆக பயம் வந்து ஒரு மனிதனை எது வரைக்கும் கொண்டு போய்விடும்? தற்கொலை வரைக்கும் கொண்டு போய்விடும். இப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத நிலையில் மனிதர்கள் ஆவிக்கிற வகையில் நிர்வாணமாகவே இருக்கின்றார்கள். ஆதாமுக்கு வர்றோம் மறுபடியும். இப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத மனிதர்கள் யார்? நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த உலகத்திலே உள்ள 900 கோடி மனிதர்களிலே ஒரு மிக 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 குறைந்த சதவீதம் தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டவர்களாய் இருக்கிறோம். மிச்சம் உள்ள எல்லா மக்களும் நிர்வாணிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆவிக்கிற வகையிலே நான் சொல்லுகிறேன். ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்களுக்கு இல்லை. எப்பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்களுக்கு கிடைக்கும்? ஞானஸ்நானம் பெறும்போது. ஆக அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத நிலையில் இந்த உலக மக்கள் ஆவிக்கிற வகையில் நிர்வாணமாக இருக்கின்றார்கள். அவர்கள் அதே நிலையில் தொடர்ந்து இருந்தால் நியாயத்தீர்ப்பின் நாளில் நமது கர்த்தருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போனவர்களாக நிற்க வேண்டியிருக்கும். அவர்கள் நரகத்திற்கு பாத்திரராக இருப்பார்கள். எனவே இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நம்மை எதற்கென்று அழைத்திருக்காரு தேவன்? இந்த சமாதானத்தை நற்காரியங்களாக கூறி சுவிசேஷங்களை அறிவிக்கவே நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வேற யார் அறிவிக்க முடியும்? நிச்சயமாக கிறிஸ்துவ சமய மக்களை தவிர வேறு யாரும் சுத்தமான சத்தியத்தை அறிவிக்க முடியாது. அது நமக்கே நன்றாக தெரிந்த விஷயம். நாமளே வாய மூடிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா வேற யார் அறிவிப்பாங்க? அந்த மக்களை யார் காப்பாற்றுவாங்க? அது பிரியமானவர்களே, இந்த நிர்வாணத்தை போக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும், சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர் மட்டுமல்ல, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மக்களாய் ஆக வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் தேவன், நம்ம பாட்டு கூட பாடுறோம் அடிக்கடி, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோருக்கு கடன்பட்டவர் கண் திறக்கவே. நம்ம வேத கல்வியை கற்றிருக்கிறோம். அப்ப வேத கல்வி இல்லாத மக்கள் கண் சருகி போன குருடர்களே இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கென்றே தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். 1 Peter 2:9 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். ஆகையால் அங்க என்ன சொல்றாரு? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்திர புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியா அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறது. ஆக நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நியாயத்திற்கு நாளில் நம்ம தேவன்கிட்ட கணக்கு தெரிவிக்கலாம். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத நிலையில் மனிதர்கள் ஆவிக்கிறவைகள் நிர்வாணமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நியாயத்திற்பின் நாளில் நமது கர்த்தருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போனவர்களா நிற்க வேண்டியிருக்கும். எனவே இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடமை பெற்றவர்களாக இருக்கும். அடுத்து தானியேல் திடம் கொண்டு தூதனிடத்தில் என்ன கூறினான்? என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. தூதன் பேசுவதை கேட்க தானியேல் தயாரானார். அவர் தூதனுடைய வார்த்தைகளால் திடன் கொண்டார். எனவே தூதன் தம்முடன் பேசுவதை கேட்க தயாராயிருப்பதாக கூறினார். தூதன் தன்னுடைய ஊக்கமளிக்கும் வார்த்தைகளாலும் தனது தயவினாலும் தானியேலை பலப்படுத்தினார். எனவே தூதனிடம் தானியேல் இவ்வாறு கூறினார். இன்னும் 2 வசனங்கள் இருக்கின்றன. அந்த 2 வசனங்களையும் சிறப்பு பாடத்தை நாம் அடுத்த வாரத்திலே பார்த்து இந்த அதிகாரத்தை முடித்துக் கொள்வோம். அதுக்கடுத்து இன்னும் 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. எப்படி இந்த ஆண்டுக்குள்ளாக இந்த தானியேல் புத்தகத்தை முடிப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். கேட்டவங்கள் யாவருக்கும் உங்களுடைய பொறுமைக்காக, கவனத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி. இந்த நாளிலே கூட நமக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்துரைத்த நம்ம சகோதரர், குடும்பத்தார், சபையார் யாவரும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக.